இங்கே ஒருத்தி பீச்சுக்கு நடுவில் ஏர் பலூன் மேலே படுத்துட்டு இருக்கா. அப்போ சடனாக எங்க இருந்த ஒரு கப்பல்ஸ் மோட்டர் போட்ல வேமா வராங்க. திடீர்னு தண்ணிக்கு அடியில இருந்து ஏதோ ஒன்று அவங்க போட்டை இடிச்சு அவங்கள தண்ணிக்குள்ள விழ வச்சிருது. இவளுக்குமே இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. அப்ப டக்குன்னு அந்த பொண்ணு தண்ணிக்கு அடியில இருந்து மேல வரா. உடனே இவ அவளை காப்பாத்தி அவளோட ஏர் பலூன்ல உட்கார வச்சுக்கிறா. அப்புறம் இவளோட பாய் ஃப்ரெண்ட் மேல வந்து அந்த மோட்டார் போட் கிட்ட மறுபடியும் போறான். அந்த போட்லயுமே ஏறிடுறான். அவன் ஏறின அடுத்த செகண்ட் மறுபடியும் தண்ணிக்குள்ள இருந்த ஏதோ ஒன்னு அவனை போட்ல இருந்து கீழே தள்ளி விட்டுருது. இவனுமே தண்ணிக்கு மேல வர ட்ரை பண்றான். ஆனா ஏதோ ஒண்ணு உள்ள பிடிச்சி இழுக்குது. மேல இருக்க அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இவனும் கஷ்டப்பட்டு தண்ணிக்கு மேல வந்து நீச்சல் அடிச்சு அந்த ஏர் பலூன் கிட்ட போய் அவங்க கையெல்லாம் பிடிச்சி மேல ஏறலான்னு போவான். ஆனா டக்குன்னு அவனை தண்ணிக்குள்ள அது இழுத்துடுது. அடுத்த செகண்ட் அந்த இடத்துல மிதந்தது தண்ணி மட்டும் இல்ல, அவனோட ரத்தமும் தான். இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பயத்துல உறைஞ்சு போயிடுறாங்க. சுத்தி பார்த்தா வெறும் தண்ணி மட்டும் தான் இருக்கு. நம்ம எப்படி தப்பிக்க போறோம்னு ரெண்டு பேரும் யோசிக்கும் போது கொஞ்சம் பக்கத்துல பார்த்தா ஒரு பாறை இருக்கு. அங்க போயிட்டா நம்ம சேஃபா இருக்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சு ரெண்டு பேரும் அவங்களோட கையை துடுப்பா பயன்படுத்தி அங்கிருந்து மெதுவா நகர்றாங்க. அந்த பாறைக்கு கையற்ற தூரத்துல அந்த பாறை கிட்ட வந்துடுறாங்க. அதே சமயம் அந்த மான்ஸ்டரையும் கண்ணால பாத்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த திமிங்கலம் அவங்கள போட்டுச்சானா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவங்களை கொன்னடிச்சா இல்ல அவங்க இதுகிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்களா அப்படின்றத இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல மூவியோட நேம் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.